இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும். இது கேரளா லாட்டரி கணிப்பு மட்டுமே. இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை. பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது. All the videos on these channels are for Kerala state only. This is Kerala lottery prediction only. There is no gambling here. This video is posted for entertainment purpose only. This channel is only guessing, not betting, just entertainment only. Welcome to our channel, friends. எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு ஏஐ கால்குலேஷன்ஸ். நம்ம கேஎலுக்கு தனியாக டிஆருக்கு தனியாக கெஸ்ஸிங் கொடுக்குறோம். ஸோ ஏஐ டு கேஎல் கால்குலேஷன்ஸ். இப்போ என்ன கெஸ்ஸிங் பார்க்க போகிறோன்னா, திங்கக்கிழமை வின் அப்படின்ற குழுக்களுக்கு உண்டான கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். அதனுடைய ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா 812. லாஸ்ட் வீக் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 155, 804. 9/3/2025 அடிச்ச ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 864, 285. இதுக்கு என்ன மாதிரி ஒரு கெஸ்ஸிங் கொடுத்தோம், எப்படி வின்னிங் வந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வேண்டுகோளாக கேட்குறோம், ஒரு ரெக்வஸ்ட் தான். என்னோடய சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள், சரிங்களா? எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு மோட்டிவேட்டாகி வீடியோ போடுவோம். நம்ம வீடியோ போடுற அன்னைக்கெல்லாம் வின்னிங் வந்திருக்கு, சரிங்களா? அதை தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. வீடியோ போடுற அன்னைக்கு எல்லா நாளும் நம்ம வின்னிங் கொடுத்துருக்கோம். ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு கொஞ்சம் லைக் பண்ணி எங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள். ரெகுலராக வீடியோ வரும். இப்போ 2 நாளாக வீடியோ போடலிங்க. ஏன்னா எம்சி கெஸ்ஸிங் குரூப் அதில் வந்து கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டோம், சரிங்களா? அது கொஞ்சம் பார்க்குறது, அப்புறம் கொஞ்சம் ஒர்க்கும் வந்துருச்சுங்க, சரிங்க. ஒர்க்கும் வந்ததுனாலையும் கொஞ்சம் பார்க்க முடியல. இப்போ இன்றைக்கி போட்டிருக்கோம் 10ஆம் தேதி. மீண்டும் சொல்கிறேன், எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இன்றைக்கி ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா இந்த வந்து ஒரு 20 நாள் வரும், சரிங்களா? அந்தாட்ட ஒரு நாள் 25 நாளுக்கு 26 நாள் வரும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இடையில ஜாயின் பண்ணால் கொஞ்சம் இதுதாங்க. அதனால் வந்து அதை பார்த்தெல்லாம் பயன்படுத்திக்காங்க, சரிங்களா? ஸோ என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள். அப்படி லைக் பண்ணி மோட்டிவேட் பண்ணுங்கள். ஸோ அது வந்து எங்களை ரெகுலராக வீடியோ போட வைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கெஸ்ஸிங் பார்க்குறவங்க, நம்ம வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் குரூப், சரிங்களா? கேஎல்டிஆர் சம்மந்தமாக நிறைய வாட்ஸ்அப் குரூப், ஃபேஸ்புக் குரூப் இருக்கும். அதில் நம்ம யூடியூப் சேனலோட லிங்க் இல்லைனா இந்த வீடியோவோட லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள், தெளிவாக கேளுங்க. ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இதுதாங்க எம்சி கெஸ்ஸிங் குரூப், சரிங்களா? இந்த எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் நம்ம ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று சென்ட் பண்ணுவோம், சரிங்களா? ஒரு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுவோங்க. ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து சென்ட் பண்ணுவோம். அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து மேக்ஸிமம் 2 மணிக்கு முன்னாடி சென்ட் பண்ணிடுவோம். இதிலேருந்து நீங்கள் 5 பேர் எடுக்கணும். 5 ஜோடி ஏபிபிசிஏசி நம்பர், அதாவது 2D நம்பர் வந்து 5 ஜோடி எடுக்கணும். 3D நம்பர் 5 நம்பர் எடுக்கணுங்க, சரிங்களா? இது எடுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக கேட்டால் தான் முடியும், சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா மிஸ்ஸின் நம்பர் வந்ததுலேருந்து, சரிங்களா? மீண்டும் சொல்கிறேன், மிஸ்ஸின் நம்பர் வந்ததுலேருந்து 10லேருந்து 15 நிமிஷம். மிஷின் நம்பர் 2:30க்கு வந்தால் 2:45 கொடுத்துருவோம். 2:35க்கு வந்தால் 2:50 கொடுப்போம். மேக்ஸிமம் 2:30 to 2:35க்குள்ளே தான் வருது. அதனால் 2:50க்குள்ளே நம்ம கெஸ்ஸிங் கொடுத்துருவோம், சரிங்களா? அதை மேட்ச் பண்ணாலும் நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக பார்த்தீங்கன்னாவே போதுங்க. தெளிவாக பார்த்து தெளிவாக கேட்டிங்கன்னா டெய்லியும் 3D தட்டு தூக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு எந்த மாதிரி ஒரு வின்னிங் கொடுத்துருந்தோம் அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா 255 அப்படியே கொடுத்துருந்தோம் நம்ம, சரிங்களா? 255 கொடுத்துருந்தோம், 055 கொடுத்துருந்தோம், 155 கொடுத்துருந்தோம், சரிங்களா? இந்த மாதிரி எல்லாமே வந்து கொடுத்துருந்தோம். ஏபிசி வந்து நமக்கு ஃபுல் வின்னிங் வந்துச்சுங்க, சரிங்களா? 6வது ஏபிசி ஃபுல் வின்னிங் வந்தது. எத்தனாவது வின்னிங்க? 6வது வின்னிங். ஸோ இந்த மாதத்தில் 9 நாள் தான் ஆயிருக்கு. 6 ஏபிசி வந்து நம்ம வின் பண்ணி கொடுத்துருக்கோம், சரிங்களா? 6 ஏபிசி வந்து வின் பண்ணி கொடுத்துருக்குங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதுதான். 9 நாள் தான் ஆகுதுங்க. அதில் நம்ம 2-3 நாளாக வீடியோ போடல. வீடியோ போட்ட அன்னைக்கு எல்லா நாளும் வின்னிங் வாங்கி கொடுத்துருக்கோம், சரிங்களா? வீடியோ போட்ட எல்லா நாளும் வந்து நம்ம வின்னிங் வாங்கி கொடுத்துருக்கோம். 6 ஏபிசி வின்னிங் வாங்கி கொடுத்துருக்கோம். 3 நாளும் 2D வின் பண்ணி கொடுத்துருக்கோம், சரிங்களா? அதுதான் வின்னிங்லாம் இல்லைங்க, டெய்லியும் 2D வின் பண்ணுறோம். வந்து 3 நாள் அதை நம்ம வின் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எம்சி கெஸ்ஸிங் குரூப் பார்த்திங்கன்னா எல்லா மாதமும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 5ஆம் தேதி ஓப்பன் பண்ணுவோம், சரிங்களா? ஒரு 10ஆம் தேதிக்குள்ளே ஜாயின் பண்ணிட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக நம்ம சொல்கிறோம், சரிங்களா? பிப்ரவரி மந்தில் வரும்னு நினைக்காதீங்க. மார்ச் மாதத்துக்கு வேறு ஒரு இதில் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதை எல்லோரும் பயன்படுத்திக்காங்க. இப்போ சிங்கிள் போர்ட் பார்த்தலாம். சிங்கிள் போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா 0, 1, 4, சப்போர்ட்டுக்கு 9, 2, 7, 8, 5, 3, 9, 7, 8 இந்த மாதிரி தாங்க வந்திருக்கு. மிஷின் நம்பர் வந்த அப்புறம் பார்த்துக்கலாம், சரிங்களா?
மிஷின் இதை மட்டும் இந்த ஒரு ஆப்ஷன் மட்டும் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். 6ஆம் நம்பர் சரிங்களா, அது பார்த்துக்கலாம். வரிசையாக இருக்கலாம், நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ண வேணாம். என்ன கணக்கில் வருதோ அதான் எடுத்து கொடுத்துருக்கோம். வரிசையாக எடுத்து கொடுக்கணும்னா நான் இங்கேயும் 7 8 இங்கேயும் 7 8 கொடுக்கணும்னு எனக்கு அவசியமே கிடையாதுங்க. இங்கே வேறு நம்பர் மாற்றி கொடுத்துட்டு போயிடலாம். அந்தந்த போர்டில் இந்த மாதிரி அமைதி எதாவது பெண்டிங் நம்பர் அதை வச்சு தான் நம்ம சிங்கிள் போர்ட் ஃபார்முலாக எடுத்து கொடுப்போம் சரிங்களா. இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. இப்போ ஏபிபிசிஎஸ்சி பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏபிபிசிஎஸ்சி பார்த்தீங்கன்னா 77 சரிங்களா. 77 பாருங்கள், 8 8 கூட இருக்கும். உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். அதை தான் சொல்கிறோம் நம்ம சரிங்களா. சின்ன ஒர்க்கு தான் நம்ம கொடுத்ததில். நீங்கள் கொஞ்சம் மேட்ச் பண்ணாவே டெய்லியும் 3D தட்டு தூக்கலாம். எடுத்து கொடுத்துட்றோம். ஏங்க கெஸ்ஸிங் நம்ம யாராலையும் சொல்ல முடியாதுங்க. ஒரு கணிப்பு மட்டும்தான் அது சரிங்களா. அந்த கணிப்பை கொஞ்சம் சரியான முறையில் பயன்படுத்திங்க, டெய்லியுமே வின்னிங் வாங்கிட்டு வரலாங்க. 79 44 03 07 99 32 17 19 34 05 11 அதுக்கு பவர் 6 6ம் கொடுத்துருக்குங்க. எனக்கு இந்த நம்பர் திருப்பி வைக்கலாம் ஒரு சான்ஸ் இருக்குது சரிங்களா. திருப்பி கூட வச்சுக்கோங்க. ஒரு சில நம்பர் நான் சொல்கிறேன், உங்களுக்காக சொல்கிறேன் சரிங்களா. அதேமாரி 03 07 வந்திருக்கு. அப்போ ஒரு 02க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். மிஷின் நம்பரை பார்த்துட்டு யூஸ் பண்ணுங்கள். இந்த 2 விஷயத்தையும் மிஷின் நம்பரை பார்த்துட்டு யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா எழுதுறது நம்ம நோட்டில் எழுதுறது எல்லாமே மேலாக எழுதுகிற நம்பர் எல்லாத்தையுமே நீங்கள் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் பார்த்து பயன்படுத்திக்கோங்க சரிங்களா. ஸோ இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஆல்பர்ட் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஆல்பர்ட் பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் சரிங்களா. என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு நீங்கள் லைக் பண்ணுங்கள். எந்தளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு மோட்டிவேட்டாக நம்ம ரெகுலராக வீடியோ போடுவோம். அடுத்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கெஸ்ஸிங்கை பார்க்குறவங்க எடுத்து யூஸ் பண்ணுற எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் கேஎல்டிஆர் சம்மந்தமாக நிறைய ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் இருக்கும். அதில் நம்ம யூடியூப் சேனல் லிங்க் எடுத்து போய் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சரிங்களா. அந்த யூஸ்ஃபுல் மட்டும் இல்லை, நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறதுனால எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் சரிங்களா, மிஷின் நம்பர் கெஸ்ஸிங் குரூப்பில் கொடுக்கக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்லேருந்து 5 ஜோடி எடுக்கிறதுக்கும் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். 2 பேரும் இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி வீடியோவில் போட்டிருக்காங்க, இந்த மாதிரி நம்பர் சொல்லியிருக்காங்க சொல்லி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது 2 பேர்த்தோட கெஸ்ஸிங் மேட்ச் பண்ணாவே நான் வின்னிங் வரும்னு சொல்லியிருக்கேன். அப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் அதை ஷேர் பண்ணி அவங்க டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா அந்த 5 பேர் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக 3Dயும் தட்டி தூக்கலாம். மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் மேட்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ஒருவேளை நீங்கள் பிஸி இந்த மாதிரி ஒர்க்கில் நீங்கள் மிஸ் பண்ணிட்டா கூட அவங்க எடுத்து அதை பயன்படுத்திப்பாங்க. அந்த நோக்கத்துக்காகவும் ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், தெளிவாக கேளுங்க. அப்போ தான் மிஷின் நம்பர் கெஸ்ஸிங் குரூப்பில் எம்சி கெஸ்ஸிங் குரூப்பு, மிஷின் நம்பர் கெஸ்ஸிங் குரூப் ரெண்டும் ஒன்று தாங்க. அது இதில் தான் கொடுப்போம். அந்த குரூப்பில் கொடுக்கக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்டையும் சரி மிஷின் நம்பரையும் சரி மேட்ச் பண்ணால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக பாருங்கள், தெளிவாக கேளுங்க. டெய்லியும் 3D தட்டு தூக்குங்க சரிங்களா. அது மாதிரி தான் கொடுத்துட்ருக்கோம். அந்த மாதிரி தான் வின்னிங்கும் தந்துட்டுருக்கோம் சரிங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா ஆல்பர்ட் பார்த்தலாம். ஆல்போல் நான் அதிகப்படியான கணக்கில் 7 9 போகிறேங்க சரிங்களா. 7 9 போகிறேன். ஸோ 5ஆம் நம்பருக்கு உண்டான பவரை சப்போர்ட்டுக்கு போகிறேன். ஸோ இதில் தாங்க 3 நம்பர் இருக்கணும் சரிங்களா. 3 நம்பர் இதில் தான் இருக்கணுன்ற மாதிரி என்னோடய கணிப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வந்திருக்கு சரிங்களா. ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துருக்குது. புதுசாக பார்க்குறவங்க சொல்லிடுறேன், இது ஸ்ட்ராங் நம்பர், இது சப்போர்ட் நம்பர் சரிங்களா. பழைய ஆளுங்களுக்கு தெரியும். இதுலேருந்து தான் 3 நம்பர் வரணும். இந்த 2 நம்பர் கண்டிப்பாக இருக்கும். 3ஆவதாக வரணும். ஒரு 3D வரணும்னா இந்த 0 சேர்ந்து இந்த நம்பர் வரணும். ஒருவேளை இவ்வளோ ஸ்ட்ராங்காக நம்ம எடுத்து சரிங்களா, இவ்வளோ ஸ்ட்ராங்காக நம்ம எடுத்து கொடுத்து 2D தான் பாஸ் ஆகுது, இன்னொரு நம்பர் வரும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா அப்படி பார்க்கும்போது வரக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா 3ஆம் நம்பர் 2ஆம் நம்பர். ஸோ இந்த 5 நம்பரில் தான் 3D ஒழிஞ்சிட்ருக்கு சரிங்களா. அதுக்காக தான் 5 நம்பர் கொடுக்குறோம். என்ன காரணத்துக்காக கொடுக்குறோன்றது பழைய ஆளுங்களுக்கு தெரியும். ஏன் நான் சொல்கிறேன்னா, இது ஸ்ட்ராங்கு டபுள் டிஜிட் கொடுத்து ரொம்ப ஸ்ட்ராங்கு. அதுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்து 2 நம்பர் மிஸ் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக கொடுத்துருக்கோம். மிஷின் நம்பர் இருக்குது, 2 ட்ரையல் இருக்குது. அதையும் தாண்டி வந்தால் இந்த நம்பரோட இது மேட்ச் ஆகலான்றதாங்க சொல்கிறோம் சரிங்களா. ஸோ அதனால் புரிஞ்சுக்கோங்க, நிறையா நம்பர் இருக்குதுன்னு நீங்கள் இது பண்ணிக்க வேண்டாம். பழைய ஆளுங்களுக்கு நம்ம எடுத்து யூஸ் பண்ணுற எல்லா ஆளுங்களுக்கும் தெரியும். இன்னும் சொல்லப்போனால் இந்த மாதிரியான நம்பரை எடுத்து நாம் என்ன மிஷின் நம்பர் வந்தப்பறம் மேட்ச் பண்ணுறோமோ அதை கண்ணை மூடிட்டு யூஸ் பண்ணுங்கள். டெய்லியும் 3D தட்டு தூக்குங்க சரிங்களா. 409 இப்போ 3D நம்பர்ஸ் பார்த்தலாம். 409 179ங்க பார்த்துக்கோங்க. இந்த 79 079 கொடுத்துருப்பாங்க. இங்கே இருக்குது பாருங்கள் 079 புரியுதுங்களா. மெயின் நம்பர்லேருந்து தான் ஃபஸ்ட் 2 நம்பர் கொடுத்துருக்கோம். அதனால் கவனத்தில் இருக்கட்டும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா 479 உங்களால் முடிஞ்சால் மிஷின் நம்பர் பார்த்துட்டு இதையும் யூஸ் பண்ணுங்கள். 679
சரிங்களா. அதேமாரி 096 110 அந்த 110ன்றது ஒரு ஃபாலோயிங் நம்பர் சரிங்களா. இதுக்கு தான் வந்து அப்படியே 022ன்னு மாற்றி போட்டிருக்கோம் சரிங்களா. அடுத்து வந்து 929 025 இந்த 025ன்றது உங்களுக்கு தெரியும் ஒரு ஃபாலோயிங் நம்பர் 025 052 இந்த நம்பரையும் பார்த்துக்கோங்க 992 சரிங்களா. 992 அந்த மாதிரி இருக்குது. அதேமாரி 330ங்க சரிங்களா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 579 பாருங்கள், இங்கே 79 வருது. 032 இந்த பேர் ரொம்ப ரொம்ப முக்கியம், மேலே கொடுத்துருப்போம். 032 023 சரிங்களா. யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 3430 430 ஏற்கனவே 330 கொடுத்துருந்தோம். 430 இந்த நம்பர் தாங்க மாற்றி எழுதியிருக்கோம். 403 சரிங்களா. 289ங்க சரிங்களா. 289 082 பார்த்துக்கோங்க. ஏன் இதெல்லாம் அண்டர்லைன் பண்ணுறோம், அண்டர்லைன் பண்ணுறதுலாம் ஒரு ஃபாலோயிங் நம்பர்னு உங்களுக்கு தெரியும், ரிப்பீட்டட் நம்பர்னு தெரியும். அதை விட இன்னும் அது ஏன் அண்டர்லைன் பண்ணியிருக்கோன்றதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்தாவே கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா. அதுக்காக தான் ஸ்க்ரீன்ஷாட்டை வச்சு உங்களை நான் பேர் எடுக்க சொல்கிறதுக்கான காரணம் அதுதான். 328 832 அதேமாதிரி 038 சரிங்களா. 027 957 158 ஒரு ஃபாலோயிங் நம்பர் தெரியும். 851 815 இந்த மாதிரி இருக்கிற நம்பரு வந்து ஒரு ஃபாலோயிங் நம்பர், அதை நான் மார்க் பண்ணியிருக்கேன். 580 அதேமாதிரி 219 926 962 இந்த மாதிரியான பேர் இந்த மாதிரி தாங்க அமைஞ்சிக்குது. ஷார்ட்கட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இது வேண்டுகோளாக தான் கேட்குறேன். உங்கள்கிட்ட வந்து நம்ம காசை பணமாக எதிர்பார்க்கறது இல்லைங்க. நம்ம கேட்குறது 2 சப்போர்ட் தான் சரிங்களா. ஃப்ரீ கெஸ்ஸிங் தான் கொடுக்குறோம் சரிங்களா. ஃப்ரீ கெஸ்ஸிங் தான் கொடுக்குறோம். உங்கள்கிட்ட வந்து நம்ம எதிர்பார்க்குறது 2 சப்போர்ட் தான். என்ன சப்போர்ட்னா, ஒன்று லைக் பண்ணுங்கள், இன்னொன்று ஷேர் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறோம். என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, என்னுடைய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணி மோட்டிவேட் பண்ணுங்கள். நம்ம ரெகுலராக வீடியோ போகிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு கமிட்மெண்ட் கொடுங்க. அதேமாரி நம்மளோட கெஸ்ஸிங்கு நம்மளோட வீடியோ பார்த்து யூஸ் பண்ணுற எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் KLDR சம்மந்தமாக நிறைய ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் இருக்கும். அதில் நம்ம யூடியூப் சேனலுக்கு எடுத்து போய் ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள், தெளிவாக கேளுங்க. அப்போ தான் வந்து மிஷின் நம்பர் கெஸ்ஸிங் குரூப், இதில் தான் நம்ம மிஷின் நம்பர் கெஸ்ஸிங் குரூப் கொடுப்போம். அதில் கொடுக்கக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்டில் 5 பேரும் சரி, மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் 10லேருந்து 15 நிமிஷத்துலேயும் சரி எடுத்து கொடுக்குற கெஸ்ஸிங்கை மேட்ச் பண்ணி டெய்லியும் தட்டி தூக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் தான் கொடுக்குறோம். ஒரு வருஷமாக நம்ம இந்த வார்த்தையை சொல்லிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் மேட்ச் பண்ணுங்கள். ஸ்க்ரீன்ஷாட்டையும் சரி, MC கெஸ்ஸிங் குரூப்பில் கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங்கும் சரி மேட்ச் பண்ணுங்கள். டெய்லியும் தட்டி தூக்கணும்னு சொல்கிறோம். அதே மாதிரி தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி வீடியோ போட்டிருக்கோம். கண்டிப்பாக நல்ல ஒரு வின்னிங் இருக்குங்க. ஏன் சொன்னோன்னா, நம்ம 5ஆம் தேதி 6ஆம் தேதி ஒரு வின்னிங் வாங்கினதுமே 10ஆம் தேதிக்குள்ளே இன்னொரு வின்னிங் வாங்கி கொடுப்போம்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி வாங்கி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி தான் சொல்கிறேன். இன்றைக்கி 10ஆம் தேதி இன்றைக்கி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ கண்டிப்பாக நல்ல ஒரு வின்னிங் இருக்கும். எல்லோரும் அதை பயன்படுத்திக்காங்க. எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, தேங்க்யூ.